ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல இன்னைக்கு 10வது வார்த்தை, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போல. அதாவது முதல் அடின்னா அடினா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல உலகுக்கே தலைவனான பகவானோட திருவடியை பெற்றேனோ அப்படின்னு அர்த்தம். நம்ம அத்தனை பேருக்கும் இந்த கதை தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இது ராமாயணத்துல பாலகாண்டத்துல வரும். அதாவது கௌதம மகரிஷியோட மனைவி தான் அகல்யா. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, இந்திரன் இவள் மேல இருக்க ஆசையினால அந்த ரிஷி விடியற் கால பொழுதுல ஸ்நானத்திற்கு நதிக்கு போற நேரத்துல அந்த ரிஷியோட உருவத்தை எடுத்துட்டு அகலிகை கிட்ட வந்து தப்பு பண்ணிடுறார். அந்த உண்மையான ரிஷி அந்த நதியிலேருந்து திரும்பி வந்து இவா 2 பேரையும் பார்த்து 2 பேருக்குமே சாபம் கொடுத்துடுறாரு. அகலிகைய கல்லாப்போன்னு சபிச்சிடுறாரு. அவ சொல்றா, பெரியவரே, நான் தெரியாம தானே இதை செஞ்சேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு, அம்மா, ராம அவதாரத்தப்போ ராமர் வருவாரு, அவரோட திருவடி ஸ்பர்ஷத்தினால உனக்கு இந்த தீங்கு உன்னை விட்டு போயிடும், நீ பழைய மாதிரி உத்தமியாக என்னிடம் வந்து சேருவமான்றாரு. அதே மாதிரி ராம அவதாரத்துல பார்த்தீங்கன்னா, ராமரை விஸ்வாமித்திரர் காட்டுக்கு கூட்டிட்டு வருவார், தான் செய்யற யாகத்தை வந்து பாதுகாக்கணும். அது முடிஞ்சதும் ராம சீதா கல்யாணத்துக்காக மிதிலைக்கு போவாங்க. அந்த வழியில வர இடம்தான் இந்த கௌதம மகரிஷியோட ஆசிரமம். இந்த ஆசிரமத்துல ஒரு நாள் தங்கும்போது அவருடைய ராமபிரானோட திருப்பாதங்கள் வந்து இந்த கல்லு மேல பட்டதும் அவ தன்னுடைய சுயரூபத்தையே அடையறா. முன்னாடி எப்படி புனிதவதியா இருந்தாலோ அதே புனிதத்தோட திரும்பியும் வரா அகலிகை. அதனால திருக்கோளூர் அம்மாள் இந்த இடத்துல சொல்றாங்க, முதலடியான பகவானோட திருவடியை பெற்றேனோ அகலிகையை போலன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.